உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த ஸ்டாலின் பேசுறார். ஆட்சியை போனாலும் பரவாயில்லைன்னு போகத்தான் போகுது. யாரு கேட்டு எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகிகள் கச்சத்தீவை தாரை வார்த்து ஸ்டாலினுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்கிய துரோகிகள் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு விளை நிலங்களை விவசாயிகளிடத்திலிருந்து பறிக்க முற்பட்ட துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றிய துரோகிகள் திரு ஸ்டாலின். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிய துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். ஆட்சியை போனாலும் பரவாயில்லைன்னு போகத்தான் போகுது. யாரு கேட்டு போகுது? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க. ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது. ஆட்சி போயிருந்து பயம் இப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன். ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார். ஆட்சி போவது என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அதைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய தினம் வாங்கிக்கலாம்ப்பா, எல்லாம் அதிமுக ஆட்சியில் கிடைக்கும். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அதிமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அதிமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்திலிருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதிமுக ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்தா பயம்னு சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம். பயம் வந்து விட்டது. இன்றைக்கு இருட்டில் போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகணும், பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அந்த பயம், அப்படி தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்து விட்டது.
அதனால் என்ன பேசுவது என்றே பேசாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய பணி. உங்களுக்கு அப்படி இல்லை, குடும்பம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத தலைவர் திரு ஸ்டாலின். அண்ணா திமுக அப்படி அல்ல, எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தானே கடுமையான வறட்சி. மக்களை காப்பாற்றிடும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க கூட கடினமான சூழ்நிலையிலும் தடையில்லாம குடிநீரை வழங்கிடும். புயல், அந்த புயலை எதிர்கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை உரிய நேரத்தில் கொடுத்தோம்.